வெறும் ஒரு சாங் எடிட் பண்ண போய் மொத்தம் படத்தையும் எடிட் பண்ண சொல்லிட்டாங்களாமே. அது என்ன கதை? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் ஒருத்தர் நடிச்சிருப்பார், சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவங்க தான் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று எடிட் பண்ணணும், அர்ஜென்ட்டாக அது பண்ணி ப்ரொடியூசருக்கு ஏதோ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் சாங் எடிட் பண்ணுறதுக்காக தான் நான் போயிருந்தேன். சாங் எடிட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே, டைரக்டர் வந்து பார்த்தாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க. அன்றைக்கி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி முடிஞ்சு நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஒரு 1 வீக் கழித்து எனக்கு கால் பண்ணி, நீங்களே ஃபுல் படத்தையும் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எனக்கு ஏன்னா அது வரைக்கும் நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திட்டம் 2ன்னு ஒரு படத்தில் சடனாக இந்த படம் கிடச்சிது எனக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் கொரோனா டைம். ஃபுல் அண்ட் ஃபுல் கொரோனா டைமில் தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த படம் ஆன்லைனில் தான் ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணி அனுப்புவோம். அவர் பார்ப்பார், பார்த்துட்டு ஓகே பண்ணுவார். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லேயே தான் கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 10 days எடுத்து ஃபைனல் ஒர்க் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நேரில் ஸ்டுடியோவில் எடிட் பண்ணாலே டேரக்டரோட நிறைய பிரச்சனைகள் வரும் எடிட்டிங்கில். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறப்ப என்னென்ன குழப்பங்கள் சண்டைகள்லாம் வந்துச்சு? குழப்பங்கள்லாம் மோஸ்ட்டாக ஃபோனுன்றதுனால ஈஸியாக அவங்கள நம்ம இது பண்ணிடலாம், கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஏமாத்திடலாம். ஆமாம், நேரில் கூட அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகும், தேவையில்லாத இதெல்லாம் வரும், டாபிக்லாம் வரும். ஃபோன் தான் ஈஸியாக பேசி சமாளிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு, அவர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக நான் பண்ண ஒர்க்குக்கு எல்லாமே அவர் ஓகே சொல்லிட்டாங்க.